Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC MTS எக்ஸாம் 20 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நம்ம Lakshmi Max ஆப்ல SSC MTS க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சோ இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 19/7/2025 இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து இந்த டெஸ்ட் ஓபன் ஆகுது. 24/7/2025 நைட் 12 o'clock கூட இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். 4 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்திருக்கோம். இந்த 4 டேஸ்க்குள்ள இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா மேத்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருப்போம். SSC MTS ஓட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்லயும் உங்களுக்கு क्वेश्चंस எல்லாமே கேட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஷன் 1 வந்து கொடுத்திருப்போம். செஷன் 1ல மேத்ஸும் ரீசனிங்கும் கொடுத்திருப்போம். மேத்ஸ்ல 20 क्वेश्चन, ரீசனிங்ல 20 क्वेश्चन. டோட்டலா செஷன் 1ல பாத்தீங்கன்னா 40 क्वेश्चन வந்து கேட்டிருப்போம். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 3 மார்க். சோ 120 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. 45 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்திருப்போம். ஓகே, இந்த செஷன் 1க்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. இந்த செஷன்ல ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. சோ எல்லா क्वेश्चनுமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இதுல கொடுத்திருக்க 40 क्वेश्चनுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஏனா இதுல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஆனா நீங்க குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏனா இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கு மார்க் பாத்தீங்க அப்படினா ஜெனரலுக்கு 12 क्वेश्चन நீங்க கரெக்ட்டா போட்டுருக்கணும். OBCக்கு குறைஞ்சது 10 क्वेश्चन ஆது கரெக்ட்டா போடணும். SC ST பாத்தீங்க அப்படினா குறைஞ்சது 8 क्वेश्चन ஆது நீங்க கரெக்ட்டா போடணும். ஓகே, ஜெனரல் வந்து 12 क्वेश्चनக்கும் மேல அட்டெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. OBC பாத்தீங்கன்னா மினிமம் 10க்கு மேல அட்டெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. SC ST பாத்தீங்கன்னா மினிமம் 8 क्वेश्चन கரெக்ட்டா இருக்கணும், இல்லனா 8க்கு மேல அட்டெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் क्वेश्चंस. ஓகே, சோ இந்த செஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. நீங்க என்னதான் இந்த செஷனை சீக்கிரம் முடிச்சாலுமே 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். ரியல் எக்ஸாம் போனாலும் அதே மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. நான் போனதுமே குவாலிஃபை ஆகிறதுக்கு 12 क्वेश्चन குயிக்கா அட்டெண்ட் பண்ணிடுவேன் மேம், அடுத்து நான் செஷன் 2க்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 45 மினிட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எதுல உட்கார்ந்திருக்கணும்னா செஷன் 1ல தான் உட்கார்ந்திருக்கணும். 45 நிமிஷம் முடிஞ்ச பிறகு தான் ரியல் எக்ஸாம்லயும் உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளோட லைவ் டெஸ்ட்லயும் இந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். செஷன் 2ல உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் இங்கிலீஷ்ல இருந்து கேட்டிருப்போம். இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து அமையும். அதே மாதிரி இந்த செஷனை கவனமா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இதுல நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்திருப்போம். 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஜிகேல 25 क्वेश्चन வந்து கேட்டிருப்போம். இங்கிலீஷ்ல 25 क्वेश्चन கேட்டிருப்போம். ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 3 மார்க். ஓகே, சோ நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन தப்பா போட்டீங்கன்னா 1 மார்க் போயிடும். ஓகே, ஒரு மார்க்குக்கு 1/3. இங்க ஒரு क्वेश्चनக்கு 3 மார்க் கொடுக்கறோம் இல்லையா, அதனால ஒரு क्वेश्चन தப்பா போட்டீங்க அப்படினா 1 மார்க் போயிடும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏனா ஒரு மார்க் போச்சு அப்படினா 1/3. அப்ப 3 மார்க் போச்சு அப்படினா நெகட்டிவ்ல எவ்வளவு மார்க் வரும்? 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க். ஓகே, சோ அப்ப 150 क्वेश्चन 45 நிமிஷம் டைம் வந்து கொடுத்திருப்போம். சோ கவனமா இந்த செஷன்ல உங்களுக்கு 100% ஷூரா தெரிஞ்ச क्वेश्चन மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, 100% அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீட் எல்லாம் தேவை அப்படின்னு அவசியம் இல்ல. ஏனா ஜிகேயும் இங்கிலீஷும் மட்டும் தான். ஜஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா டிக் பண்ண போறீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் क्वेश्चन ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா கிளிக் பண்ண போறீங்க. ஃபைனலா 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் செஷன் 1ல எவ்வளவு மார்க், செஷன் 2ல எவ்வளவு மார்க் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டை நீங்க தரோவா அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஜிகே இதையும் இங்கிலீஷையும் தரோவா அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கை மிஸ் பண்ணிருக்கீங்க, எது உங்களோட வீக் ஏரியாஸ், எது ஸ்ட்ராங் ஏரியாஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுங்க. சப்போஸ் அனலைஸ் பண்ணும்போது இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு டாபிக்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் வந்து அடுத்து சாப்டர் டெஸ்ட் எடுங்க. ஜிகேல ஏதாவது ஒரு டாபிக்னா அதுக்கு மட்டும் வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி மேம் அட்டெண்ட் பண்றது அப்படின்னா உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. ஓகே, சோ இதுதான் மொபைல்ல லாகின் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க லாகின் பண்ணணும். நீங்க மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ்
ஆப் இருக்கும். நம்ம ஆப்போட லிங்கை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் டெலகிராம் குரூப்லையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அதிலிருந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு எப்படி மேம் லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். என்னன்னா web.classplusapp.com. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டோட லிங்க். ஓகே, web.classplusapp.com. இந்த லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப், யூடியூபோட கம்யூனிட்டி பேஜ், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். உள்ளே வந்ததும் ஆர்கனைசேஷன் கோடு வந்து கேட்கும். அதில் BQJJன்னு என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்கோம். அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதும் உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு நீங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் மொபைல்லையும் லாகின் பண்ணி அட்டன் பண்ணலாம், லேப்டாப்லையும் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம SSC MTS டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போய் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோட லேப்டாப்பில் நான் web.classplusapp.com வந்துட்டேன். ஆர்கனைசேஷன் கோடு கேட்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி BQJJE. ஓகே, என்ட்ரு பண்ணிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே ப்ரொசீட் செக்யூர்லின்னு இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஆர்கனைசேஷன் கோடு இருக்க இடத்துல BQJJE, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் இங்கே ப்ரொசீட் செக்யூர்லி இருக்கா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த OTPயை இந்த இடத்துல பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஓகே, தெளிவாக புரியுதா? உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க OTPயை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு SSC MTS டெஸ்ட் சீரீஸ் 2025 இருக்கும். SSC MTS டெஸ்ட் சீரீஸ் 2025 இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஓவர்வியூ இருக்கும், அடுத்து கண்டென்ட் இருக்கும். இங்கே கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போனதும் SSC MTS மெகா லைவ் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் தான் நீங்கள் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். இந்த SSC MTS மெகா லைவ் டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா SSC MTS லைவ் டெஸ்ட்டு இங்கிலீஷ்னு இருக்கும், SSC MTS லைவ் டெஸ்ட்டு தமிழ் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்டம் டெஸ்ட்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். தமிழில் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனில் லாகின் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் லாகின் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அட்டம் டெஸ்ட் இருக்கா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ செஷன் 1ல் பாருங்கள், உங்களுக்கு 40 கொஸ்டின் 45 நிமிஷம் டைமு 120 மார்க்கு. செஷன் 2ல் 50 கொஸ்டின் 45 நிமிஷம் 150 மார்க்குன்னு டைம் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதை அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அட்டம் டெஸ்ட் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ அட்டம் டெஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு செஷன் 1, செஷன் 1ல் 40 கொஸ்டின், ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இருக்கும். ஸோ செஷன் 1க்குள்ளே நீங்கள் எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போய்க்கலாம். இப்போ செஷன் 2க்குள்ளே என்னால் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களால் செஷன் 2க்குள்ளே போக முடியாது. ஏன்னா சைடில் வந்து 45 நிமிஷம் டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லையும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. செஷன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செஷன் 2 வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே பழக்கத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு அதே மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ செஷன் 1ல் 45 மினிட்ஸில் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஓகே சார், ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் முடிஞ்சதும் செஷன் 2 வந்து ஓப்பன் ஆகும். செஷன் 2ல் உங்களுக்கு இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா ஃபைனலாக டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஸ்கோர் பார்த்துக்கலாம், அதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே ஓப்பன் ஆகும். செஷன் 1ஓட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம், செஷன்
2ஓட சொல்யூஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, செஷன் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் டெஸ்ட்டை வந்து என்ன பண்ண முடியும், சப்மிட் பண்ண முடியும். இப்போ செஷன் 2ல நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க கொஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக, ஸோ எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான சொல்யூஷன் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, செஷன் 1ஓட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம், செஷன் 2ஓட சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ செஷன் 2ல இந்த ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செஷன் 2ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், ஜிகே கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள் தமிழில் இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபைனலாக வியூ சொல்யூஷன் கொடுத்து உங்களோட சொல்யூஷனும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எம்டிஎஸ்க்கு இன்னொரு 60 days வந்து டைம் இருக்குது. நான் இன்னும் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலை மேம், நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகே, நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு செஷன் 1ல் குவாலிஃபை ஆகிருவீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து செஷன் 2ல உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, இங்கிலீஷ் ஜிகேல என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே படிங்க. கரண்ட் அஃபேர் படிங்க, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபின்னு எல்லா சப்ஜெக்ட்டையும் தரவா படிங்க. ஓகே, ஸோ ரிப்பீட்டடா அதுக்கும் டெஸ்ட் எடுக்கணும். நீங்க டெஸ்ட் எடுக்க தான் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நான் வந்து ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும் மேம், அப்போ நான் அதை எப்படி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இன்னைக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுல இப்போதைக்கு உங்களுக்கு 300+ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் போறதுக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு 60 days வந்து டைம் இருக்கு. ஸோ அந்த 60 daysல கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் எவ்வளோ வச்சிருக்கோம்னா 500 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி டார்கெட் வந்து வச்சிருக்கோம். 40 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே, இப்போதைக்கு டார்கெட் மினிமமாக தான் வச்சிருக்கோம், 40 ஃபுல் டெஸ்ட். ஓகே, 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 40 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அது போக சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலும் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, ஸோ நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம எம்டிஎஸோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னென்ன முடிக்கணுமோ அது எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இங்கிலீஷும் ஜிகேயும் மட்டும்தான், ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான். ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இந்த மாதிரி கம்ப்யூட்டர்னு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் சிலபஸ். ஓவராலாக சொல்ல போனால் ஒக்காபுலரியும் கிராமரும் நல்லா தெரிஞ்சாலே இங்கிலீஷ் வந்து முடிச்சிடலாம். அப்போ இங்கிலீஷில் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே தரவா பாருங்க. இங்கிலீஷ், ஜிகே. ஓகே, நம்ம பிளானும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். கரெக்டாக ஒரு 10 வாரத்தில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் 9 வாரத்தில் முடிச்சிருவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது வாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் படிக்கலனாலும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கொடுத்திருக்க ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல முடிக்காத ஸ்டூடெண்டா இருக்கலாம், எல்லாருமே இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி நம்ம அட்டெண்ட் பண்ணணும். செக்ஷன் 1ன்னு சொல்றாங்க, செஷன் 2ன்னு சொல்றாங்க. அப்போ செஷன் 1ல எப்படி 45 மினிட்ஸ்ல அட்டெண்ட் பண்றது, செஷன் 2ல எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது, டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அனலைஸ் பண்றது, அந்த 1.5 மணி நேரத்தை எப்படி வந்து பிரஷரே இல்லாம ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஐடியா கிடைக்கும் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணும்போது. அது போக நீங்க எல்லாமே படிச்சுட்டு அட்டெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. அது போக இன்னும் எனக்கு நிறைய டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. நம்ம நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட்
வாண்ட் MTS டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம MTS டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல NTPCயோட டெஸ்ட் பேட்ச், ரயில்வேயோட குரூப் டியோட டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க MTS டெஸ்ட் ஜாயின் பண்ணாலும் சரி, இன்னைக்கு NTPCயோட டெஸ்ட் ஜாயின் பண்ணாலும் சரி, குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு MTS டெஸ்ட்னா I want MTS டெஸ்ட், NTPCனா I want NTPC, குரூப் டினா I want குரூப் டின்னு மெசேஜ் பண்ணுங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி MTSக்கு எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் MTS பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா MTSக்கான தனி பேட்ச், SSC CGLக்கான தனி பேட்ச், CHSLக்கான தனி பேட்ச், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா GDக்கான தனி பேட்ச், ரயில்வேயோட NTPC, குரூப் டி, ALPன்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ MTSக்கான பேட்சும் இதில் தான் போயிட்டு இருக்கு. நான் MTS படிக்கிறேன், ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு லாஸ்ட் சான்ஸ் மேம், இதுக்கப்புறம் எந்த எக்ஸாமும் என்னால் எழுத முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய டெஸ்ட்டோட லிங்க், நம்ம ஆப்போட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்லையும் நம்ம வெப்சைட்டோட லிங்க், டெஸ்ட்டோட லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். நீங்களும் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்கோர், டெஸ்ட் அட்டன் பண்றதுல உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ அதை மறக்காம இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம சில ஐடியாஸ் வந்து கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நீங்க அடுத்த டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோரை வந்து பூஸ்ட் அப் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 60 டேஸ் வந்து டைம் இருக்கு. தாராளமா இதுல 30 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்தா கூட 30 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். 3 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்தா கூட 20 ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். 4 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா 15 ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால 60 டேஸ் டைம் இருக்கு. கரெக்டாக டெஸ்ட் எடுங்க. சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸை முடிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். 4 நாள் வந்து டைம் கொடுத்துருக்கோம். 4 டேஸுக்குள்ள டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.